மிக பரிசுத்தமானவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அந்த அளவற்ற அருளாளன் என்னென்ன செஞ்சார்னு பக்கத்தில் சொல்றாங்க பாருங்க. அதே இதுல இதோ அவர்களுக்கு முன் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அழித்து இருக்கிறோம். அழிச்சு ஒழிச்சிருக்காங்களாம். அழிச்சு ஒழிக்கிறது ஒரு அன்புள்ளவன் செய்யற வேலையா? இப்ப நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு அன்புள்ள நீங்க என்ன பண்ணும்? ஏன்ப்பா அடிச்சுக்கிறீங்க? நீ உன் வேலையை பார்த்துட்டு போப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போப்பா. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருங்கன்னு சொல்றது அன்புக்கு அடையாளம். என்ன உன்னை எதிர்த்து பேசினா போட்டு தாவங்கட்டையில போட்டு பேத்தெடு அப்படின்னு சொல்றது அன்பு கிடையாது. அது ஒரு ஆணவம், இல்ல ஒரு அதிகாரம். நாங்க சொல்றதுதான். நாங்க எதையுமே ஈரோட்டு கண்ணாடி போட்டு நேர் வழியில பாக்குறது. அவங்க சொன்னாங்க, அதான் நேத்தைக்கே சொன்னேன், பெரியார் சொன்னா கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்களுக்கு பகுத்தறிக்கு ஒத்து வந்தாதான் ஏத்துக்குவோம். நூக் கை தூதராக அனுப்பி வைத்தோம், அவரை அவர்கள் பொய்யர் என்று கூறிவிட்டனர். ஆதலால் அவரை சார்ந்தோரையும் கப்பலில் ரட்சித்து விட்டு நமது வசனங்களை பொய் என்று கூறியவர்களை பெருவெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டோம். ஏன் எங்களை மூழ்கடிக்கல? நான் பந்தமான் போயிட்டு வந்தேன். ஒரே முட்டை அமைக்கிறவங்கள நாங்களாம் இதை எதுக்குறவங்க தானே. அப்ப இது எந்த வகையில உண்மை? அன்னைக்கு செஞ்ச இறைவன் இன்னைக்கே செய்யல. எங்களுடைய கேள்வி இதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இப்பதான் ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. இது தலைப்புக்கு உள்ள வர்றீங்க, வரவேற்கிறோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி குர்ஆன்ல அளவற்ற அருளாளன் இருக்குது, அதே நேரத்தில் இந்த மாதிரி அநியாயம் பண்ணியிருக்கிறாரு கேட்கறீங்களா? இது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இது நாங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. அப்ப அழிச்சோங்கிறாரு, நாங்க எங்களையும் அழிக்கல, நாங்களும் கடவுள் இல்லைன்னு தானே சொல்றோம். இது இந்த ரெண்டு விஷயம் அறிவுபூர்வமா கேட்டிருக்கிறீங்க. இது தலைப்புக்கு உட்பட்ட கேள்வி, நாங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. அதுக்கு முன்னாடி அந்த நம்ம கேட்ட 4 கேள்வி இருக்குல்ல, அந்த 4 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலைங்கிறத நிறுவிடணும். ஏன்னா தேனி விஷயத்துக்கு அனுபவ அறிவை கொண்டு சொல்ல முடியாது. பிரபஞ்சம் விரிவடையுதுங்கிறத முகமது சொல்லி இருக்க முடியாது. முகமது தவிர வேற யாரதான் சொல்லி இருக்க முடியும் நீங்க சொல்லணும். அது யாரு? முகமதுடைய அறிவை கொண்டு, அந்த காலத்து அறிவை கொண்டு சொல்ல இயலாது. அது மாதிரி இந்த இதயம் விரிகிற விஷயத்தை சொல்லும் பொழுது வெற்றிவேந்தன் அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டே கவனிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மனிதன் சில நேரங்களில் கவலை ஏற்படும் போது சுருங்குறது, இதயம் விரிவடைகிறது சாதாரண விஷயம் தானங்க. நீங்க சொல்லலாமே, இதயம் சுருங்குது, இதயம் விரிவடையுதுங்கிற மேற்றையெல்லாம் இதுக்கு ஒரு பெரிய அறிவியல் அறிவுலாம் வேண்டியது இல்ல, சும்மாவே சொல்லலாம். ஒரு கவலையா இருக்கும்போது இதயம் சுருங்கி போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கொண்டு போறாரு. கேள்வி அது இல்ல. கேள்வி என்னன்னு கேட்டா, அதுக்கு சொன்ன உதாரணம் தான். எந்த மாதிரி சுருங்குகிறது என்றால், வானில் ஏறி செல்பவனுடைய இதயம் சுருங்குமே, அந்த மாதிரிங்கிறதுல தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க இதைத்தான் சொல்ல இயலும். எதை சொல்ல இயலும்? நீங்க சொல்ல முடியும். கவலை இருந்தா சுருங்கிடுவான், அது இருந்தா சுருங்கிடுவான், கோவம் வந்தா இதயம் சுருங்கிடும், விரிஞ்சு ஏதோ சொல்லிட்டு போங்க. குதிச்சா கூட சுருங்க முடியாது, குதிச்சா விரியத்தான் செய்யும், சுருங்க கூட வச்சுக்கிறோம். மேல இருந்து கீழே வந்தா விரியும், கீழே இருந்து மேல போனா சுருங்கும். சரி, அப்படி வச்சுக்கிறோம். ஏதோ ஒன்று நடக்குது. இது வேண்டாம், அனுபவ அறிவுல சொல்லலாம். இந்த உதாரணத்தை அனுபவ அறிவுல சொல்ல இயலுமா? வானத்துல ஒருத்தன் ஏறி நடந்த செய்தி சொல்ற மாதிரி, வானத்துல ஒருத்தன் ஏறி போவானே, போகும்போது இருக்குமே, அந்த மாதிரி இருக்குங்கிற அந்த உதாரணத்தில் தான் கேள்வி கேட்கிறோம். அதை பதில் சொல்லாம அவர் என்ன செய்யறாரு? அது இது யாரும் சொல்லலாமே, சாதாரணமா சொல்லலாமேங்கிறாரு. அதை சாதாரணமாக சொல்லலாம், இதை சாதாரணமா சொல்ல முடியாது. அது ரெண்டு விஷயம் இருக்கிறது. சரியா? அப்ப இந்த மொத்த 4க்கும் அவங்க பதில் இல்ல. என்ன பதில் இல்ல? இது கடவுள் தான் சொல்லியிருப்பான்னு நாங்க சொல்றோம். முகமதுடைய அறிவை கொண்டு, அனுபவ அறிவை கொண்டு சொல்ல முடியாதுங்கிறோம். அவங்களுக்கு அதுக்கு என்ன இல்ல, ஆன்சர் கிடையாது. இப்ப அவர் கேட்கிற கேள்விக்கு ஒரு அது சொல்லிடணும்ல. இப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் அளவற்ற அருளாளன் சொல்வது உண்மை. அளவற்ற அருளுக்கும் இளிச்சமாய்த்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப அளவற்ற அருள்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இறக்கம் உள்ளவனா இருக்கிறான், அவனை செருப்படுத்த அடிக்கும் போதும் கையை கட்டிட்டு இருந்தா அவன் அளவற்ற அருளான திருப்பி அடிக்கணும்ல. அளவற்ற அருளாளன்கிறது என்னன்னா, யாருக்கு அருள் செய்யணுமோ அவர்களுக்கு செஞ்சாதான் அளவற்ற அருள். ஒரு அரசாங்கம் இருக்கிறது, ஒரு கொலகாரனை தூக்குல தூக்கி போட்டுச்சுன்னு சொன்னா கொடூரமான அரசாங்கம் அதை சொல்வதா, அல்லது செய்ய வேண்டிய அளவற்ற அருள் செஞ்சிருக்கிறான்னு சொல்வதா? அவ்வளவு பேருக்கு அருள் பண்ணிருக்கிறான். அந்த கொலகாரனை தூக்கி போடலன்னா 1000 பேரை கொண்டுட்டு போயிடுவான். அப்ப தீயவங்களை கெட்டவங்களை அழித்தல் என்பது அளவற்ற அருளுக்கு நிகர்ந்து எதிர்ங்கிறாங்களே. இதுல எந்த ஒரு லாஜிக்காவது இருக்குதா? ஒரு கெட்ட செயல் செய்யறான், மனிதனை அடக்கி ஆள்றான், நான் தான் கடவுளுங்கிறான். எந்த மாதிரி ஆட்கள் அழிக்கப்படுறாங்க? மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்தவர்கள். 2 பாயிண்ட் நான் விளக்கம் சொல்லணும். இப்பயும் அழிக்கப்படலைங்கிறதுக்கு நான் பதில் சொல்லணும். ஆனால் இது அளவற்ற அருளுக்கு எதிராங்கிறதுக்கு நான் பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடான ஒரு கல்விக்கூடம் என்று சொன்னால்
அந்த டிசிப்ளினை மீறக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் இரக்கமற்ற ஒரு நிர்வாகம் என்று சொல்வீங்களா? அங்க ஹெராயின் வித்து மாணவர்களை கெடுக்கிறான், அவனை நீக்குறாங்க, என்னையா நீ கொடூரமானவனா இருக்கன்னு சொல்லுவீங்களா? மூட்டு மக்களை காப்பாத்தினான்னு சொல்லுவீங்களா? அப்ப ஒரு அரசாங்கம் செயல்கள் சிறைச்சாலைகள்லாம் வைத்துக் கொள்வது சில பேர் மேலோட்டமா பார்த்தால் அது அடக்குமுறை மாதிரி அநியாயம் மாதிரி தெரியும். அது செஞ்சாதான் மீது உள்ள மக்களை காப்பாற்ற முடியும். அப்ப திருடனை பிடிச்சி தண்டிக்கிறது, கொலகாரனை தண்டிக்கிறது, அதையெல்லாம் மிஞ்சின குற்றங்களை அந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் செஞ்சாங்க. அப்ப அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களை அழிப்பதுதான் மனித குலத்துக்கு செய்யற அருள். யார் அழிக்கணும்? அந்த கெட்டவனை அழிச்சா அருள் என்பது நல்லவனுக்கு தான் அருள். அதுக்கான அயோக்கியத்தை நம்ம கொலை செய்ய போறோம், இந்த அருள் செய்யறேன்னு துப்பாக்கி கையில் கொடுக்க முடியுமா? கொலை செய்ய போறேன்னு சொன்ன கத்தி வச்சிருக்கேன், கத்தி இப்படி கஷ்டப்படுற, துப்பாக்கி வச்சுக்கிற ஈஸியா கொலை பண்ணலான்னு, இது அளவற்ற அருள். அளவற்ற கத்தி பிடிக்கும் ஒரே அவனை குத்தணும், அதான் அளவற்ற அருள். மக்களுக்கு செய்யற அருள் என்ன? அப்ப அளவற்ற அருளுங்கிறதுக்கு என்ன விளங்கிட்டாங்கன்னா, இவர்களே வாழ்க்கையில் எதை செய்வது இல்லையோ, இவர்களே ஒரு இறக்கமுள்ள ஒரு ஆளுக்கு இங்க பேர் எடுத்திருக்கான்னு வைங்க, அவருடைய அந்த இறக்கத்துக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? அவரை அநியாயமா அவருக்கு எதிராக வர்றவனை திருப்பி அடிச்சானா இறக்கமற்றவன் சொல்லுவீங்களா? தன்னை காத்துக்கிட்டான்னு சொல்லுவீங்களா? அப்ப நீங்களே போய் புண்ணுல போய் அறுத்தீங்க சொல்றேன், அவன் பாட்டு புண்ணு போட்டு போயிட்டு போயிட வேண்டியதானே? அப்ப இதெல்லாம் ஒரு கெட்ட செயல் செய்யும் போது அதுக்கு எதிராக கோபம் வரணும். உங்களுக்கு வருது, எல்லாருக்கும் வரும். கோபத்தின் அளவு வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு திருப்பி அவனை கொல்ல முடியாதனால புண்ணுல அறுத்தீங்க, நீங்க கொஞ்சம் வலிமையா இருந்தா கத்தி எடுத்து குத்திருப்பீங்க. இவனை விடக்கூடாது, ஏன்னா பாப்பானையும் பள்ளி பாப்பானையும் பாம்பா பாப்பா நாடின்னு சொன்னார்ல, முடியல உங்களுக்கு, இல்லாட்டி அதையும் தான் செஞ்சிருப்பீங்க. அந்த சும்மா கம்மியா இருந்தா அவன் மிஞ்சிரு வாடகைக்கு வெளியில வந்தீங்க, சின்ன நூலை மட்டும் எடுத்து ஓடி போயிருவோமே, சின்ன கேஸ் தானே போடுவான். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அளவற்ற அருளாளன்னு ஒரு விஷயம் குரான்ல சொன்னா ஒட்டு மொத்தமா படிங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஹோமோசெக்ஸ்ல ஒரு சாரால் ஈடுபட்டாங்க. இறைவன் மேற்று மட்டும் அங்க வரல, அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஹோமோசெக்ஸ்ல ஈடுபடுகிறது, எய்ட்ஸ் பரப்புகிறது, பெண்களுக்கு வாழ்க்கை இல்லாம போகிறது, இது ஒரு பெரிய ஒரு சமூக தீமையா தலையெடுக்கிறது. எல்லாரும் பாரதூரமா நோய் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னா இந்த மாதிரி கெட்ட செயல் அழிக்கணும்ன்ற ஒண்ணு வருது. இன்னொரு சமுதாயம் அளவு நிர்வையில மோசடி பண்ணுகிறது. இப்படியான தப்புகள் நடக்கக்கூடிய நேரத்தில் அப்ப கடவுள் என்ன செய்யறாரு? இதனால் மக்களுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னா அவன் அளவற்ற அருளாளனா இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு அளவுக்கு விடலாம். ஒரு எல்லை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஒரு கடையில் ஒருத்தன் வேலை செய்யறான்னு சொன்னா அவன் சரியா இல்லைன்னு உடனே நினைக்க மாட்டோம். ஒன்னு பார்ப்போம், ஒரு ரெண்டு பார்ப்போம், சரி 4-3 திருந்துவான்னு பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை. அவர் கடவுள் தனக்குன்னு ஒரு எல்லை வச்சிருப்பாரு. மனுஷனுக்கு அந்த உரிமை இருக்கிற மாதிரி கடவுளுக்கு இருக்கும். அவர் எந்த அளவுக்கு பொருத்த முடியுமோ பொறுத்து பார்த்து விட்டு இதுக்கு மேல இதுக்கு லிமிட் இல்ல புடிச்சு மிதின்னு சொல்லி மிதிச்சா கேள்வி அளவற்ற அருளுக்கு இது நிகராங்கிறதான் கேள்வி. அளவற்ற அருளுக்கு இது எதிரா? அளவற்ற அருள் என்றால் கெட்டவனையும் தூக்கி தலையில் வச்சு ஆடுவதுதான் அளவற்ற அருளா? கெட்டவர்களை அழிக்கிறது அளவற்ற அருளா? அப்ப அளவற்ற அருள்ங்கிற கான்செப்டுக்கு இது குரான் எதிர்ன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அளவற்ற அருளுக்கு இது பொருத்தமா இருக்குன்னு சொல்லணும். அளவற்ற அருள் ஒரு போர்வை போத்தி கொண்டு இழிச்சவாயனாக இருந்து கொண்டிருந்தால் அது கடவுள் கிடையாது. அப்ப இது அளவற்ற அருளுங்கிறதான் உங்களுடைய கான்செப்டா இருந்தால் அதுக்கு இது மாற்றமானது கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது நீங்க கேட்கறீங்க இப்ப ஏன் அழிக்கலன்னு கேட்கறீங்க. அதுவும் குரான்ல மொத்தமா விட இருக்கா இல்லையா? இது மாதிரியான அழிவு இறைவன் தூதர்கள் அனுப்புவான்ல அப்பதான் நடத்தப்படும். ஏன்னா தூதர்னு ஒருத்தர் நான் கடவுள் தூதர்னு ரெப்ரசன்டேட்டிவா அவர் அதற்குரிய ஆதாரங்களாம் காட்டின பிறகு எதிர்த்தான்னு சொன்னா அப்பதான் கடவுள் என்ன செய்யறாரு? சில நேரங்கள் அழிச்சிருக்கிறார். தூதர்கள் அனுப்பப்படாதவங்களை சுனாமி வருது, நல்லவன் கெட்டவன்லாம் தான் அழிவான். நல்லவனையா விட்டு கெட்டவன் அழிக்கப்படுறது அதுக்கு இஸ்லாமே எங்களுக்கு சொல்லுத. நீங்க சொல்ற மாதிரி இந்த உலகத்தில் கெட்டவனா இருந்தா அழிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லலையே. இஸ்லாமே எங்களுக்கு என்ன சொல்லுது? இறைவனின் தூதர்கள் பிரச்சாரம் செய்கிற காலத்தில் இப்படி நடந்தால் அப்பதான் அழிக்கப்பட்டதா குரான் சொல்லுகிறது. பிரிச்சு அழிச்சதா? எப்படி பிரிச்சு? நல்லவனை தனியா கெட்டவனை தனியான்னு பிரிச்சு அழிக்கிறது அப்பதான் நடக்கிறது. அப்படி இல்லாத நேரங்கள்ல எல்லாம் உங்களை விட்டுறது மறுமையில தான். கெட்டவனுக்கு தண்டனை மறுமையில, நல்லவனுக்கு பரிசு மறுமையில எங்களுக்கு மார்க்கம் சொல்லுகிறது. இப்ப அந்த நம்பிக்கை நீங்க போக கூடாது. பேசிக் என்ன? இது அளவற்ற அருளுக்கு எதிர்ன்னு உங்களுக்கு தோணுகிறது குரான். இது அளவற்ற அருளுக்கு எதிரி இல்லை. உங்களையும் அழிக்கலன்னு கேட்கறீங்க. அதுக்கு காரணம் சொல்லியாச்சு. இப்ப இறை தூதர்கள் யார் வர நபிகள் தான். முகமது நபி கடைசி தூதர். வந்திருக்கிற காலத்துல அவரை தாங்க முடியாத அளவுக்கு அக்கிரம தலதுங்கிற மாதிரி இருந்தால் சில நேரங்கள் என்ன செய்வார்? கடவுள் அழிப்பாரு. சில நேரங்கள் அவங்கள கூட அழிக்காம விடுவார். தூதர்கள் கூட பாதிக்கப்படுற மாதிரி நடத்தி இருக்கிறார். ஆனா தூதர்கள் இல்லாமல் அழிக்கப்படுவது கிடையாது. தூதர்கள் இல்லாத காலத்துல கெட்டமனையா பொறுக்கி அழிக்கிறது இஸ்லாத்துல இல்ல. இதையும் குரான் தான் சொல்லுது. ஒட்டுமொத்த கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் நீ கேள்வி கேட்கணும். அந்த புவனன்கிறவர் அறகுறையா 1-2 வசனத்தை எழுதி வச்சிருக்காரு. அந்த புத்தகம் அந்த காலத்துல நாங்க படிச்ச புத்தகம் தான். அந்த புத்தகங்கள் நாங்க கன்னியாகுமரியில நாங்க இருக்கும்போது அந்த புத்தகம் வெளியானது.
அப்பவே நாங்கள் அந்த அந்த புஸ்தகத்தை படிச்சு இந்த புழு விவரம் இல்லாம முழுசா ஒரு இஸ்லாத்தை பத்தி விமர்சிக்கிறாருன்னா அதை பத்தி குர்ஆன் என்ன ஒட்டுமொத்த கருத்துன்னு ஒரு பார்த்து சொல்லல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.